வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரு வெப் சீரிஸ், அதுக்கப்புறம் ஒரு படப்பா. எஸ், வீக்கெண்ட் ஸ்பெஷல் ஆரம்பித்து விட்டது. அதனால வரிசையா எல்லா படங்களையும் பார்த்து முடிச்சிடலாம். நானியோட படம் பார்க்கலாம் தான் எங்கிற தேட்டர் ரிலீஸ் ஆகல. ஏன்டா பார்க்கலாம் தான் ஏன்டா அப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு வேற ஏரியாவில் போய் பார்த்துட்டு அந்த வீடியோவை கவர் பண்ணிடுறேன். சரி, ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸை பேசி முடிச்சிடறேன். ஏன்னா நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, படத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதை அப்படியே நம்ம கடைசியா பேசுவோம். ஸோ ரெண்டுமே ஆனா தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா, அது ஒரு நல்ல விஷயம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கயாஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்ல மொத்தம் 8 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடு 50 நிமிஷம். சார் நீங்க சட்டு உடனே முடிச்சு விட்டுறலாம். கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியாச்சும் முடிச்சு விட்டுறலாம். ஏன்னா நல்ல கதையா இருக்குது, அதனால மிஸ் பண்றாதீங்க. இதோட கதை என்னன்னு பார்த்தாக்க, கடவுள்களையே கொஞ்சம் வில்லன்களா, கடவுள்களே அவங்களுக்குள்ள நடக்கிற அரசியல், ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை பழிவாங்க நினைக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த அரசியல், கடவுளே ஐயோ என் பதவி பெருப்பிடுமா, நான் கடவுளா இனிமேல் இருக்க மாட்டேன் நானு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கடவுளை வச்சே டீல் பண்றாங்க. ஏய், இதெல்லாம் எங்க ஏரியால நீ கடவுளை வச்சு இல்ல, காமெடிலாம் இல்ல, கடவுளை வச்சு ட்ரை பண்ணாலே கலவரம் உண்டாகும்டா. நீங்க மட்டும் எப்படா கடவுள்களே வில்லன்களா எவ்வளவு அசால்ட்டா டீல் பண்றீங்கன்ற மாதிரி ஆச்சரியமா இருக்குது. இப்பதான் பாய்ஸ்ல சூப்பர் ஹீரோவே போட்டு வச்சு செஞ்சு இனிமேல் ஏதாவது ஒரு சூப்பர் ஹீரோ புரட்சிகரமா பேசினா நீ கார்பரேட் கைக்கூலியா இருப்பன்ற மாதிரி சந்தேகப்படுற அளவுக்கு பாய்ஸ்ல வச்சு செஞ்சுட்டாங்க. இதுல இப்ப கடவுள்களையும் கையில எடுத்துக்கிட்டு அவங்களையும் கொஞ்சம் நாங்க காமெடியா டீல் பண்ணுவோன்ற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனமாக விளையாடி இருக்கிறாங்க. இதோட கதைன்னு பார்த்தாக்க, முக்கியமான கடவுளான கடவுளுக்கெல்லாம் கடவுளாக அழைக்கப்படுற ஜியோஸ், ஏகப்பட்ட கடவுளுக்கு பேர்லாம் சொல்றாங்க. இங்க கிரீக் மைத்தாலஜில வர கடவுள்களாம் ஒரு கடவுள் பேர்லாம் நமக்கு தெரியல. ஜியோஸ் அப்படிங்கிறவர் கடவுளுக்கெல்லாம் கடவுள். சோ இவருக்கு இப்போ ஒரு அழிவு காலம் ஆரம்பிக்க போகுது, அதுக்கான அறிகுறி ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. சோ சில பல அறிகுறிகள் நடக்க போகுதுன்ற மாதிரி அவர் பயப்படுறாரு. ஐயோ நம்ம பதவி பறிப்போயிடுமோ, நம்ம கடைசி வரைக்கும் நிரந்தரமா இந்த வாழ்க்கையை வாழலாம்னா நம்ம கடவுள் நிலைமை மொத்தமா அழிஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துல இருக்கிறாரு. அவர் நினைச்ச மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது பத்தாவதுன்னு கூட இருக்கிற கடவுள்கள்லாம் சில பல வேலைகளை பாக்குறாங்க. பத்தாவதுக்கு ஹீரோயின் கேரக்டர் அவங்க ஒரு ரூட்ல கடவுளே எனக்கு பிடிக்காதுங்க, கடவுளே இல்லங்க, இந்த பக்கம் கடவுளே நம்பாத ஹீரோயின் ட்ராக், பத்தாவதுக்கு இங்க கடவுளே அவர் பதவி பறிபடுமோன்னு பயப்படுற ட்ராக், இது எல்லாம் ஒன்றிணைக்க இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து மொத்தமா கடைசியில என்ன ஆச்சுன்றதுதான் இந்த வெப் சீரிஸ். இதுல பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா, எஸ் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை. அது இல்லாம எல்லா கடவுள்கள், நம்ம கடவுள்களோட கதையெல்லாம் தெரியாமலேயே பொதுவா கடவுள் தான் உலகத்தை படைச்சாரு, அவர் நம்மளை பாத்துக்கிறாருப்பா இப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கும். செத்தா சொர்க்கத்துக்கு இல்ல நரகத்துக்கு போகுன்ற சில பல விஷயங்கள் நமக்கு தெரியும்ல, அதை இவங்க டீல் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. இப்ப நாம முன்னாடி ராஜா காலத்துல இருந்து இப்ப டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த காலத்துக்கு வந்துட்டோம்ல, அதே மாதிரி கடவுள்களும் அவங்க உலகத்துல இப்ப டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகி அவங்க பேசணும்னா போன் எடுத்து பேசுவாங்க, டக்குன்னு நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்றத டிவில அவங்க பாப்பாங்கன்ற மாதிரி அந்த ஏரியால காமிச்சதும் நல்லா இருந்துச்சு. மொத்தம் 3 வேர்ல்டு, கடவுள் இருக்கிற அந்த வேர்ல்டு, நாம இருக்கிற எர்த்து, அது இல்லாம அண்டர் வேர்ல்டுன்னு, அதுல நரகத்துக்கு போறதுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற குட்டி நரகம் மாதிரி. சோ அங்கேயுமே வேலைங்க செய்யறது, சோ இந்த மாதிரி பல வேலைகளை இந்த 3 உலகத்தை காமிச்ச விதம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் இந்த விதி தாங்க, விதிப்படி எல்லாமே நடக்கும்னு நம்ம சொல்லுவோம்ல, விதிக்கும் ஒரு தனி கேங் செயல்படுது, அவங்கதான் விதியை மாத்துறதுக்கு சில பல விளையாட்டுகள்லாம் வைப்பாங்கன்னு இன்னும் ஏகப்பட்ட கிரியேட்டிவான ஐடியாஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமாக்குனது புயல், பூகம்பம், இந்த எரிமலை வெடிக்கிறதுலாம் கடவுள் ஜாலியா டே நம்மளை பத்தி மறந்துடுவாங்க, ஒரு எரிமலை வெடிக்க வை, புயலை ஒரு ஏற்படுத்து, அப்பதான் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி கடவுளே காப்பாத்துன்னு கதறுவாங்கன்னு இங்க கடவுள் பிளான் போட்டு பண்ற வேலைகள்லாம் காட்டுவாங்க. ஏன்னா பண்றீங்கன்ற மாதிரி அந்த மூமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாம எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம்ல, கடவுளே எனக்கு ஏதாச்சும் இப்படி பண்ணுப்பா, எனக்கு இந்த வேலை வாங்கி கொடுப்பான்னு, அந்த விஷயங்கள்லாம் அவங்க எப்படி அங்க கடவுள் கேட்கறாங்கன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கனெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் புதுசா காட்டினதுல நல்லா இருந்துச்சு. அப்புறம் வெறும் கடவுளை வில்லத்தனமா மட்டும் காட்டணும் நினைக்காம, சில கடவுள்கள் நம்ம தப்பு செஞ்சா அதுக்காக தண்டனை கண்டிப்பா நம்ம அனுபவிச்சாகணும்னு ஒரு 3 பேர் பழங்கால கடவுள் மாதிரி அவங்களும் சுத்திட்டு இருப்பாங்க. அந்த ஏரியாவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் முதல் 2 எபிசோடு ஓகேப்பா, விதவிதமா ஐடியாலாம் இருக்குது, ஏதாச்சும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆகுமோன்னு தோணுச்சு. டக்குன்னு 3வது எபிசோட்ல எல்லாத்தையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொன்ன விதம் கொஞ்சம் பிடிச்சது. ஏன்னா எல்லாம் புது புது ஐடியாவா நமக்கு திகட்டுற அளவுக்கு கொடுத்துட்டாங்கன்னா போரும்டா தாங்கலன்ற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லாம இந்த கதைக்குள்ளவே முன்னாடி என்ன நினைச்சு தெரியுமா, இந்த கேரக்டர் ஏன் வருது தெரியுமான்ற மாதிரி குட்டி குட்டி கேரக்டர்ஸ் எல்லாம் 3வது எபிசோட்ல கொஞ்சம் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கடவுள்கள கதைலாம் நமக்கு தெரியாது, இந்த கடவுள்லாம் என்ன பண்ணுவாரு, இந்த கடவுளுக்கு அந்த கடவுளுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்கும் 6வது எபிசோட்ல ஓகே உனக்கு இது புரியலையா, இது தெரியலையா, தெரிஞ்சுக்கன்ற மாதிரி 6வது எபிசோட்ல அதுக்கான விளக்கத்தெல்லாம் கொடுத்தது. ஓ இதுதான் பிரச்சனையா, இதுதான் அந்த கடவுள் பம்புறாரா பயப்படுறாரான்னு 6வது எபிசோட்ல கொஞ்சம் கிளாரிஃபை பண்றானுங்க. 3வது எபிசோட்ல எல்லாத்தையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. என்ன பிரச்சனைனா 8வது எபிசோட முடிச்சு விடுங்கிறான்னா, இவ்வளவு பெரிய விஷயத்த நாங்க பண்ணிட்டோம், எப்படி இதுக்குள்ள முடிப்போம்? எனக்கு தெரிஞ்சு இன்னும் சீசனா இழுக்க போறானுங்க. ஒரு 8 சீசன் 9 சீசன் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல முடிக்காத மாதிரி அவனுக்கு தெரியல. வாங்க அடுத்த சீசன்ல பாத்துக்கலாம், தொடரும் போட்டாங்க. சோ அடுத்தடுத்து என்னென்ன சீசன்லாம் போறானுங்கன்னு தெரியலப்பா. அது இல்லாம சில பேருக்கு ஓகே கொஞ்சம் ஓவரா கடவுள்களை நோண்டுறீங்களோ, கொஞ்சம் ஓவரா கடவுள்களை கலாய்க்கிறீங்களோன்ற மாதிரி சில பேருக்கு தோணும். அப்படி மைண்ட் செட்ல இருக்கவங்க இந்த பக்கம் போகாதீங்கப்பா. அது இல்லாம அடல் சமாச்சாரங்கள், கொஞ்சம் ராவான சமாச்சாரங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதுலயும் கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொன்னோன்னே அவங்க வைஃப் பண்ற சில வேலைகள்லாம் டே
கொஞ்சமா ஆடுங்கடா, ஓவரா கடவுள் பேரை வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணாதீங்கடான்ற மாதிரி கடவுளே அநியாயம் பண்ற சில வேலைகள்லாம் காட்டுவானுங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கும். அப்புறம் எனக்கு இதுல மூட நம்பிக்கையை வச்சு சில விஷயங்கள், இப்ப நம்ம ஊர்ல மூட நம்பிக்கைகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம், ஏங்க இதெல்லாம் கடவுள் கேட்பாராங்கன்றதான் நமக்கு தோணும்ல. ஆனா அந்த விஷயத்தை இவங்க வேற மாதிரி காட்டுவானுங்க பாருங்க. நாக்கறுத்துக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடவுளுக்காக நான் உயிரியே தியாகம் செய்யறேன், சொர்க்கத்துக்கு நான் போவேன், அடுத்த ஜென்மத்துல இதுவாகும் சொல்லிட்டு இந்த உயிர் தியாகம் செய்யறது, இந்த விஷயங்கள்லாம் அங்க கடவுளே எதுக்காக இதெல்லாம் பண்ண வைக்கிறாருன்னு கொஞ்சம் அதை கனெக்ட் பண்ண விதம்லாம் நல்லா இருந்துச்சு. இதுல ஸ்லோவா பட்ட ஏரியா என்னன்னா, அந்த ட்வின்ஸ்னு வச்சு ஒரு கேரக்டர் போகும், அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடலாம். அப்புறம் இதுல ஒரு ஹீரோயின் கேரக்டர் சொன்னல, கடவுளே பிடிக்காதுன்னு, அவங்க நரகத்துல ஒரு காவல் பண்ணுவாங்க. டேய் பாவம்டா, புருஷன் பாவமா இல்ல, அது என் பொண்டாட்டிலேன்ற மாதிரி ஜிபி முத்து டெம்ப்ளேட் மாதிரி இந்த பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் நரகத்துக்கெல்லாம் வருவான். அவன் நிலைமையை நினைச்சு பார்த்தா சிரிக்கிறதா இல்ல அவங்க காதல் சேர்ந்துச்சு நான் சந்தோஷப்படுறதுன்ற மாதிரி. அவ ட்ராக், அந்த லவ் ட்ராக் ஓகே, கொஞ்சம் ரொம்ப இழுத்தா மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த ட்வின்ஸ் ட்ராக், இந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் ரொம்ப இழுத்தா மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ வித்தியாசமான ஐடியா மட்டும் இல்லாம அதை கொஞ்சம் பிரசன்ட் பண்ண விதம், கேரக்டர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ண விதம், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இந்த வெப் சீரிஸை ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது படம் வருவோம், மலையாள படமான 2021 வந்த படம், இப்ப தமிழ் விட்டுருக்காங்க. நிழல், அந்த படத்தை வந்து மாய நிழல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தமிழ் டப்பிங்ல விட்டுருக்காங்க. நயன்தாராவும் இருக்காங்க, நயன்தாரா சும்மா தான் இருக்காங்க. சரி, இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தாக்க, இதுல ஒரு குட்டி பையன், அதாவது ஸ்கூல்ல கதை எழுத சொன்னா என்ன எழுதுவாங்க, சூப்பர் ஹீரோ, நான் சூப்பர் ஹீரோ ஆவேன், நான் உலகத்தை காப்பாத்துவேன், இப்படிதானே எழுதுவாங்க. பட் இந்த குட்டி பையன் கொஞ்சம் விசித்திரமா கொலைகேசெல்லாம் எழுதுறான். டேய் நீ ஏன்டா கொலைகேசெல்லாம் எழுதுற, ஏன்டா மூத்தாண்டி பார்த்துல பயப்படுற வயசுல நீ என்ன கொலைகேசெல்லாம் எழுதுறன்ற மாதிரி டீச்சர் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஆத்தடி இவையே இப்படிலாம் நடந்துக்கிறான்னு. பட் நயன்தாராக்கு வந்து பையனோட கிரியேட்டிவிட்டியை பாராட்டாம நீங்க என்ன அதுல கோளாறு கண்டுபிடிக்கிறீங்கன்ற மாதிரி நயன்தாரா டென்ஷன் ஆகுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அவர் வந்து கோர்ட்ல ஜட்ஜா இருக்காரு. அவர் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆனதுனால லைட்டா மாஸ்க் எல்லாம் போட்டு முகமுடி ஜீவா மாதிரி சுத்தின்னு கிடப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு நல்லா இருக்கே, ஒரு குட்டி பையனுக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தோணுச்சுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு அப்படி என்ன இவன் எழுதுறான்ற மாதிரி தெரிஞ்சுக்க நினைக்கும் போது ஏகப்பட்ட எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் இந்த படம். இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா ஐடியாவா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. குட்டி பையனுக்கு கொலைகேச பத்தின விஷயம் தெரிஞ்சு அவன் எப்படி ஆடே, அந்த கொஞ்சம் மிஸ்ட்ரி எலமெண்ட் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஹீரோ கேரக்டர் பொறுமையா ஸ்டார்ட் ஆகி இதை விசாரிக்கலாமே, நல்லா இருக்கேன்ற மாதிரி எனக்கு இன்ட்ரோல் வரையுமே கூட நல்லா தான் போச்சு. செம்மையா முடிக்க போறானுங்கடான்ற மாதிரி இருந்துச்சு. பட் எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா, செகண்ட் ஹாஃப்ல இவங்க அப்படியே வேற ரூட்ல போவாங்க. சார் நல்லா ஆரம்பிச்சிங்க, நீங்க எங்கெங்கயோ போயிட்டு இருக்கீங்க, அட்ரஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல எங்கெங்கயோ கொண்டு போய் முடிச்ச விதம் ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க சுத்தி வழி காட்டினீங்கல்ல, அதுல நான் டயர்ட் ஆகிட்டேன்ற மாதிரி முடிச்ச விதம் இப்படிதான் முடிக்க முடியும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல எங்கெங்கயோ சுத்தினதுனால நல்லா வந்திருக்க வேண்டிய படம் ஓகே பரவாயில்ல, ஏன்னா அந்த ஐடியாக்காக பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ ஓகே, டைம் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க, தமிழ் டப்பிங்லும் இருக்குது, அதெல்லாம் வீட்டுல உட்காந்து ஜாலியா பார்க்க போறோம். ஓகே, நல்ல ஐடியா, நல்லா அந்த குட்டி பையனை வச்சு கொண்டு போனானுங்க. ஆனா அதுக்கப்புறம் எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு முடிச்சு விட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். குட்டி பையனை வச்சு லைட்டா எனக்கு இந்த படம் தேஜாவு படம், அருள்நிதி படம், அந்த படமும் அதே மாதிரி தானே. அந்த ரைட்டர் வந்து எழுதுற விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும். ஆனா அதுலேயாச்சும் பெரியவர், இதுல குட்டி பையனுக்கு ஏன்டா இந்த விஷயம்லாம் தெரியுதுன்ற மாதிரி அந்த காரணம் கொஞ்சம் அந்த கியூரியாசிட்டியை கலப்புச்சா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலை கம் பண்ணி விட்டுரும். ஓகே, ட்ரை பண்ணலாம் தாராளமா, ஃபேமிலியா கூட ட்ரை பண்ணுங்க. ஆனா மொதல் சீரிஸ்க்கு பக்கம் ஃபேமிலியா கூட்டு போயிடாதீங்க, அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃபேமிலியில இருக்க மாட்டீங்க. சோ இதுதான்ப்பா. அதுக்கப்புறம் இன்னும் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது, அதெல்லாம் தனியா லிஸ்ட் போடுறேன். அப்புறம் ஒருத்தர் வந்து டென்ஷன் ஆயிட்டு போன வீடியோல புது படங்களா போடுனா, நீ என்ன ஆல்ரெடி போட்ட படங்களே வீடியோவா போட்டிருக்கேன்னு டென்ஷன் ஆனாரு. சார் அது வந்து நான் தனித்தனியா பேசிருக்கேனே, மொத்தமா ஒரு டாப் 10 போடலாம்னு ஒரு வீடியோ போட்டேன். மனுஷன் டென்ஷன் ஆகி ஏதோ புது படம் இருக்குன்னு ஓடி வந்து பார்த்துட்டு என்ன நீ போட்ட படத்தையே போட்டிருக்கன்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷனை குறைங்க. அடுத்தடுத்து புது படங்கள் நிறைய லிஸ்ட் போட போறோம், எல்லாத்தையும் அடுத்தடுத்து பாத்துருவோம். இந்த வீக்கெண்டுக்கு நீங்க என்ன படங்கள் பார்க்க போறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. மறக்காம அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.